இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. இன்று முதல்வர் பேசிய பேச்சை கேட்க முடியாமல் எதிர்க்கட்சிகளே இல்லாமல் எல்லாம் வெளில போயிட்டாங்க. எதிர்க்கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு, அந்த கட்சியை இன்னைக்கு உள்ளே இல்லைன்னு சொல்லி முதல்வர் உரையில் முடிக்கும்போது சொல்லி முடிக்கிறார். வழக்கமாக எதிர்பார்ப்பு அவர் நல்லா பேச மாட்டார், சொதப்பிடுவார் அப்படின்னு நினச்சாங்க. பரவலான எதிர்பார்ப்புக்கு மாற்றாக நல்லாவே பேசியிருக்காரு. திமுக தப்பித்தால் பிழைத்தால் போதும் என்று அவையை விட்டு ஓடி இருக்கிறார். முதலமைச்சர் வாய் திறங்கள்னு பேட்ஜ் கொடுத்துட்டு வந்து உட்காந்தாங்க. அவர் வாயை திறக்கும் போது சபையில் எல்லாமே எந்திரிச்சு ஓடுறாங்க. பிரச்சனையோட மூல வேறு ஒன்றே ஒன்று தான். திராவிட முன்னேற்ற கழகத்தால் இன்னமும் இந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் முரசொலியில் தலையங்கம் சண்முகத்துக்கு எழுதுறாங்க. அதிமுகவும் திமுக ஒன்று சேர்ந்தா என்ன தப்புன்னு அண்ணா அறிவாலயத்திலே உட்காந்துக்கிட்டு RS பாரதி கேட்குறாரு. எங்களோட வந்த உங்கள் அலைன்ஸ்லேருந்து நீங்கள் அனுப்பிச்சி வச்சதா சொல்லப்பட்ட அந்த அரசியல் கட்சியில் எங்களோட வந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தோம். அதை இன்றைக்கி உங்களால் ஏற்றுக்க முடியல, அந்த பொறுமலையே உங்களால் தாங்க முடியலை அப்படிங்கிறதையும் சொல்லி அது ஓரளவு உண்மைதான். அமைச்சர் கூட்டணி கட்சிகள் அமைச்சரானது திமுகவால் தாங்க முடியல. ஏன்னா ஒரு புதிய ட்ரெண்டை செட் பண்ணிட்டார். திமுக 118 தனியாக வாங்குவது என்பது இனி ஒருபோதும் நடக்காது. அதில் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 4 நூற்றாண்டு காலத்துக்கு நடக்காது, 20-25 ஆண்டுகளுக்கு நடக்காது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இந்த யதார்த்தம் தான் அவர்களால் தாங்க முடியாததாக இருக்கிறது. இது மன்னராட்சி கிடையாது, மக்களாட்சி தாங்கிறதுக்கு நாங்கள் சீமானதே உதாரணங்கிறதையும் வெளியே. இது மன்னராட்சியில் மக்களாட்சியத்துக்கு நான் வந்ததே உதாரணன்றதை விட நெத்தி அடிப்பதில் திமுக என்ன இருக்குது? எதை வச்சு அவங்க நியாயப்படுத்துகிறாங்க? உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்தது துணை முதலமைச்சராக்கினார். அதனோட விளைவு இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. குடும்ப அரசியல், கூச்சநாச்சல் இல்லாத குடும்ப அரசியல் இந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம். இப்போ ஆட்சியை கவிழ்ப்பதில் திமுக காட்டக்கூடிய அந்த ஆர்வம், துடியாய் துடிக்கிறார்கள். மக்கள் மத்தியில் திமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை, கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற புரிதல் அவர்களுக்கு இல்லை. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபேண்டம் ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்று சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் கேள்வி குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சி சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிரடியாக முடிவுற்ற தமிழக சட்டப்பேரவை எந்த முதல்வர் வாய் திறக்க மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி திமுக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததோ, இன்று முதல்வர் பேசிய பேச்சை கேட்க முடியாமல் எதிர்க்கட்சிகளே இல்லாமல் எல்லாம் வெளில போயிட்டாங்க. எதிர்க்கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு, அந்த கட்சியை இன்னைக்கு உள்ளே இல்லைன்னு சொல்லி முதல்வர் உரையில் முடிக்கும்போது சொல்லி முடிக்கிறார் சார். எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி நடந்த சம்பவம்? வழக்கமாக எதிர்பார்ப்பு அவர் நல்லா பேச மாட்டார், சொதப்பிடுவார் அப்படின்னு நினச்சாங்க. பரவலான எதிர்பார்ப்புக்கு மாற்றாக நல்லாவே பேசியிருக்காரு. பொதுவாக பார்த்தா இது ஒரு நல்ல ஸ்பீச் தான். இன்னும் சில விஷயங்களை கூட பேசியிருக்கலாம். பட் முதல் முறையாக பேசுகிறாரு. 2.5 ஆண்டுகள் தான் அனுபவம். திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை எதிர்கட்சியாக வைத்திருக்கும்போது இந்த உரை பாராட்டத்தக்க உரை என்று தான் பார்க்கிறேன். திமுக தப்பித்தால் பிழைத்தால் போதும் என்று அவையை விட்டு ஓடி இருக்கிறார்கள். முதலமைச்சர் வாய் திறங்கள்னு பேட்ஜ் கொடுத்துட்டு வந்து உட்காந்தாங்க. அவர் வாயை திறக்கும் போது சபையில் எல்லாமே எந்திரிச்சு ஓடுறாங்க. எதற்காக அவர்கள் ஓட வேண்டும்? சபையிலே இருந்து நான் பேச அனுமதி கொடுக்குறேன், நீங்கள் பதில் சொல்லுவோம், நான் அனுமதி கொடுக்குறேன்னு சபாநாயகர் சொன்னார். கேட்கல, அவங்க கேட்காமலே எந்திரிச்சு போனாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ரவுண்டில் விஜய் ஜெயிச்சிட்டார் தான் சொல்ல முடியும். அதாவது வாய் திறங்கன்னு சொன்னாங்கன்னு விஜய் இறங்கி பேசிட்டாரு. ஊழலை பற்றி கடுமையாக பேசியிருக்காரு. டாஸ்மாகில் தொடங்கி நீங்கள் போக்குவரத்து துறையிலேருந்து பொதுப்பணித்துறை வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் ஊழல் பண்ணீங்க, ஆனால் நாங்கள் ஒருத்தர் கூட ஊழல் பண்ணுறதுக்கு ரெடியாகவும் இல்லை, இங்கே எவனும் பண்ணவும் மாட்டான், அப்படி பண்ணணும்னு நினச்சா கூட பதவியில் இருக்க மாட்டாங்கிறதையும் சினிமா வசனம் போல் விஜய் அடுக்கடுக்காக இன்றைக்கி பேசி சொல்லணும். ஒவ்வொன்றுக்கும் கவுண்டர் கொடுக்கறதுக்கு எதிர்க்கட்சிகள் ட்ரை பண்ணாங்க. ஆனால் சபாநாயகர் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன்னு சொன்னார். அதையும் மீறி விஜய் அவர்கள் பேச அவர் எழுந்து உதயநிதியே டைரெக்டாகவே இன்றைக்கி எழுந்து கோஷம் போட தொடங்கினார். அப்படிங்கிறது எப்படி பாருங்க? அதான் அவங்க உரையை முழுவதும் கேட்க தயாராக இல்லை. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சபாநாயகர் சொல்கிறாரு. ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் எல்லாரும் பேசி முடித்த பிறகு முதலமைச்சர் பதில் சொல்வார். அவர் பதில் சொல்லி முடித்த பிறகு எதிர்கட்சிகளுக்கு பேச அனுமதி கொடுப்பாங்க. கடந்த காலங்களில் நான் கொடுக்குறேன்னு தான் சபாநாயகர் சொன்னார். கேட்க பொறுமை இல்லை அவங்களுக்கு. பிரச்சனை என்னன்னா, பிரச்சனையோட மூல வேறு ஒன்றே ஒன்று தான். திராவிட முன்னேற்ற கழகத்தால் இன்னமும் இந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்களால விஜயோட வெற்றியை ஜீரணிக்க முடியல. உண்மை கண்ணு முன்னால் விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. அதை பார்க்க அவங்க தயாராக இல்லை. கண்ணை மூடிக்கிறாங்க. பூனை கண்ணை மூடிக்கினா பூலோகம் இருண்டுடுச்சுன்ற மாதிரி தாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் இந்த தேர்தல் முடிவு ஒன்றும் மாறப்போவதில்லை என்ற எளிய உண்மை, அடிப்படை உண்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியவில்லை. பிரச்சனையோட மூல வேறு மறுபடியும் சொல்கிறேன், இந்த தேர்தல் முடிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆங்கிலத்தில் சொன்னால் டினையல் மோடில் இருக்காங்க. அதனால தான் முரசொலியில் தலையங்கம் சண்முகத்துக்கு
எழுதுகிறாங்க. அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்தா என்ன தப்புன்னு அண்ணா அறிவாலயத்திலே உட்காந்துக்கிட்டு ஆர்எஸ் பாரதி கேட்குறாரு. இன்றைக்கி முதலமைச்சரை பேச விடாமல் எந்திரிச்சு தகராறு பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அடிப்படையில் ஒன்றே ஒன்று தான். தேர்தல் முடிவுகளை அவர்கள் ஏற்க தயாராக இல்லை. தாங்கள் இன்னமும் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்று அவர்கள் தங்களுக்குள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தத்தை ஏற்க அவர்கள் மனம் மறுக்கிறது. இதுதான் சார் பிரச்சனை. 108 எம்எல்ஏக்களை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தனிப்பெரும் கட்சி 1,72,00,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு முதல் தேர்தலை சந்திச்ச ஒரு அரசியல் கட்சி இந்த அளவுக்கு ஜெயிச்சது நாங்கள் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. எங்களுடைய இந்த வெற்றியை பார்த்து எங்களோட வந்த உங்கள் அலையன்ஸ்லேருந்து நீங்கள் அனுப்பிச்சி வச்சதாக சொல்லப்பட்ட அந்த அரசியல் கட்சியில் எங்களோடு வந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தோம். அதை இன்றைக்கி உங்களால் ஏற்றுக்க முடியல, அந்த பொறுமலையே உங்களால் தாங்க முடியலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது ஓரளவு உண்மைதான். அமைச்சர் கூட்டணி கட்சிகள் அமைச்சரானது திமுகவால் தாங்க முடியல. ஏன்னா ஒரு புதிய ட்ரெண்டை செட் பண்ணிட்டார். நாளைக்கு ஒருவேளை 5 வருஷம் பொறுத்து 10 வருஷம் பொறுத்து திமுக ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சி தான். அடுத்த 15-20 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்க போகிறதும் கிடையாது. யாரும் வந்து தனியாக ஆள போகிறதும் கிடையாது. 118 தனியாக யாருக்கும் அடுத்த 15-20 ஆண்டுகளுக்கு வரப்போகிறது இல்லை. கூட்டணி அரசு என்கின்ற புதிய அரசியல் யுகத்துக்குள் தமிழகம் நுழைந்து விட்டது. குறைந்தது அடுத்த 4 நூற்றாண்டு காலம் 15, 20, 25 ஆண்டுகளுக்கு கூட அப்படித்தான் நீடிக்கும் என்று பார்க்கிறேன். இந்த யதார்த்தம் அவர்களுடைய கண்களின் முன் விஸ்வரூபம் எடுத்து நிற்பதால் தான் இந்த தோல்வியை திமுகவால் ஜீரணிக்க முடியல. ஏன்னா புது விதமான அரசியல் என்று உருவெடுத்திருக்கிறது. இந்த ட்ரெண்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து மாற்ற முடியாது. இன்னொன்று, நாளைக்கே விஜய் அரசு கவிழ்ந்து எலெக்ஷன் வந்தாலும் திமுக ஒன்றும் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகிறதில்ல. மறுபடியும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் வரலாம். இல்லை விஜய் வந்து 140, 140 சீட்டு, 150, 160 சீட்டு கூட ஜெயிக்கலாம். திமுக 118 தனியாக வாங்குவது என்பது இனி ஒருபோதும் நடக்காது. அது அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 4 நூற்றாண்டு காலத்துக்கு நடக்காது. 20, 25 ஆண்டுகளுக்கு நடக்காது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இந்த யதார்த்தம் தான் அவர்களால் தாங்க முடியாததாக இருக்கிறது. ஒரு கவர்மெண்ட் வந்திருக்குது, அது ஆள விடணுன்ற குறைஞ்சபட்ச பெருந்தன்மை கூட அவங்களுக்கு ஜனநாயக பண்பு இல்லை. தினம் பிரச்சனை பண்ணி அரசை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர் வந்து தனக்கே உரிய பாணியில் இவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் தோல்வியுறிந்து நிற்பது திமுக தான், விஜய் கிடையாது. கேள்வி கேட்டீங்க, அவர் எத்தனையோ கேள்வி கேட்டீங்க, அடுக்கடுக்காக கேள்வி கேட்டீங்க, பதாகை ஏந்தின்னு வந்தீங்க, முதலமைச்சரே வாய் திறங்கள் என்று சொன்னீங்க. இன்றைக்கி அவர் வாயை திறக்கும்போது ஏன் ஓடுறீங்க சபையிலேருந்து? ஏன் இப்போ விழுந்தடிச்சிட்டு ஓடுறீங்க? சபையை நீங்கள் பேசும்போது அவர் கேட்டார்ல, அவர் பேசும்போது நீங்கள் கேளுங்களேன். என்ன குடியை மூழ்கிட போகுது. ஆகவே இவர்கள் தோல்வியை ஏற்க அவர்கள் மனம் தயாராக இல்லை. தேர்தல் முடிவுகளை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அதுதான் சார் பிரச்சனை. பிரச்சனையோட மூல வேறு தான். பவர் கட்லேருந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டாக நீங்கள் சொல்கிறீங்க, பாலியல் வன்கொடுமை சொல்கிறீங்க, கொலை சொல்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றிலாம் பேசுகிறீங்க. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது, நாங்கள் ஏன் இப்போ திணறோங்கிறதுக்கான ஒரே காரணம், நீங்கள் ஒழுங்காக அன்னைக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு டிஜிபி 8 மாதத்துக்கு முன்னாடி நியமனம் பண்ணியிருந்தால் அடுத்தடுத்து இந்த வேலையில் கரெக்டாக நடந்திருக்கும். நீங்கள் செய்யாமல் விட்டதை ஃபுல்லாக இப்போ நாங்கள் தொடங்கி செய்கிறதுக்கு காலம் எடுக்க தான் செய்யுது அப்படிங்கிறதே சொல்லியிருக்கோம். அது நியாயமானதான். இது இன்னொரு 6 months அவருக்கு ஹனிமூன் பீரியட் கொடுக்கலாம் நம்ம ஆட்சி அமைஞ்சதுலேருந்து. அதனால் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து உடனே சரிப்படுத்தணும்லாம் சொல்ல முடியாது. 5 மாத காலம் வந்து அவங்க வந்து 5 ஆண்டுகள் அவங்க சீரழிச்சது. குறிப்பாக டிஜிபியை போடாமல் போன ஆகஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 9-10 மாதங்கள் டிஜிபியே இல்லாமல் மாநிலம் இருந்தது என்பது காவல்துறையில் பெரிய மாற்றங்களை, பெரிய சீரழிவை ஏற்படுத்தியிருக்கு. அதை சரி செய்வதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months அது ஆகும். 6 months இல்லாட்டி கூட. அரசு பதவியேற்ற 40 நாட்கள் தான் ஆகின்றன. ஆகவே இந்த விவகாரத்தில் விஜய் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் வந்து சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுன்றாரு. வி ஹவ் டு கிவ். இதை பற்றி பேசுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன உரிமை இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. 5 வருஷத்தில் நீங்கள் சீரழிச்சு சின்ன பின்னமாகிட்டு போயிருக்கீங்க. புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்திருக்குது, கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கு பிறகு சரியாகலைன்னா அப்போ பேசுங்க. இப்பயே பேசுறது என்பது வந்து வைத்தறிச்சலை அவங்க புலம்புறாங்கன்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். தேசிய கீதம் விவகாரத்திற்கும் 2வதாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுறதுக்கும் கலைஞருடைய அந்த விழாவிலே இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்குங்கிறதையும் சுட்டிக்காட்டி பேசிட்டு அதையும் வெளிப்படுத்தி சொல்லிட்டாரு. இது வந்து மன்னராட்சி கிடையாது, மக்களாட்சி தாங்கிறதுக்கு நாங்கள் சீமானதே உதாரணங்கிறதையும் வெளிப்படுத்தி. அவ்வளோதான், பிரமாதமான பதில். இதை விட வேறு என்ன வேணும்? இது மன்னராட்சியில் மக்களாட்சியத்துக்கு நான் வந்ததே உதாரணன்றதை விட நெத்தியடி பதில் திமுக என்ன இருக்க முடியும்? எதை வச்சு அவங்க நியாயப்படுத்துகிறாங்க? உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்தது தாமதப்படுத்தினார் ஸ்டாலின். அவருக்கு தெரியும் இது நடந்ததுன்னா இது நடக்கும், 4 வருஷம் பொறுத்தோம். கேட்கல. எங்கிருந்தோ வந்து அழுத்தங்கள் காரணமாக மகனை வந்து புத்திரபாசம் கண்ணை மறைச்சிது, துணை முதலமைச்சராக்கினார். அதனோட விளைவு இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. அந்த குடும்ப அரசியல், கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல் இந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம். அது மட்டுமே காரணம் இல்லை, அது ஒரு காரணம். இன்றைக்கி அதை நியாயப்படுத்தி வேறு நீங்கள் இவங்க பேசுகிறாங்க. நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணிங்கனாலும் விஜயோட பலம் மோடிக்கிட்ட இருக்க பலம் தான். அவர் குடும்பம் கிடையாது. அவன் விஜய்க்கு குடும்பம் கிடையாது. அதனால் அவரோட குடும்ப உறுப்பினர்கள் யாரும் அரசியலில் இல்லை. குடும்பம் இருக்குது, அவங்க யாரும் அரசியலில் இல்லை.
சுத்தமாக இல்லை. அவங்க அம்மா அப்பா கூட வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கு சட்டசபைக்கு தான் தலைமைச் செயலகம் வந்து தான் அவரை சந்தித்தாங்க. அவர் போய் அவங்க வீட்டுக்கோ போகல. அதனால் குடும்பம் உறுப்பினர்கள் யாரும் அரசியலில் நுழையாமல் தான் அவர் பார்த்து கொள்கிறார். குடும்பம் அவருக்கு வெளிப்பார்வைக்கு பார்க்கும்பொழுது குடும்பம் அவருக்கு இல்லை. அது ஒரு பெரிய பலம். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த பலம் அவருக்கு இருக்குது. இதை கவனத்தில் வைத்து தான் திமுக செயல்படணும். ஆனால் அவங்க பாடம் கற்றுக்க தயாராக இல்லை. கதறல் சத்தம் காதை கிழிக்கிறது. யதார்த்தத்தை ஏற்றுக்க முடியலங்க. அதாங்க உண்மை. அதாவது மத்திய அரசு வந்து என்ன பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் காரணம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் காரணங்கிறத எல்லா விஷயத்துக்கும் என்னாலும் சொல்ல முடியாது. தமிழகம் சார்ந்த நலன் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தெடுப்புக்கெல்லாம் நாங்கள் அவங்கள வந்துட்டு சாடுறதை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம். எதில் ஆதரிக்கணுமோ அதில் ஆதரிப்போம், எதில் எதிர்க்கணுமோ அதை எதிர்ப்போங்கிறத ரொம்ப தெளிவாகவே எல்லாருக்குமே பதில் கொடுத்துட்டாரு. ஆமாம், கரெக்டாக கிறிஸ்ப் ஆன்சர். இன்னும் சப்ஜெக்ட்ஸ் பற்றி என்ன பேசியிருந்திருக்கலாம். வாக்குறுதிகளை எப்போ நிறைவேற்றுவார், நிதி ஆதாரம் என்ன, இனிமேல் பட்ஜெட் வரப்போகுது. இன்னும் 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதில் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கன்னி உரை கவனத்தை ஈர்க்கும் விதத்திலும் சுவாரஸ்யமாகவும் கவர்ச்சிகரமானவும் தான் இருந்தது. குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இன்றைக்கி அவர் எனக்கு தனி மெஜாரிட்டி இல்லைன்னு ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு, இல்லை எதிர்கட்சியாக உட்கார்றாருன்னா கவர்மெண்ட்டு கவுந்துடும். வேறு இந்த நம்பர்ஸ் யாருக்கும் கிடையாது. இந்த சட்டமன்றத்துக்குள்ளே யாராவது அதிகாரத்தில் வரணும், ஆட்சி அமைக்கணும்னா விஜயால் தான் முடியுமே தவிர மற்றவங்களால முடியாது. இதை முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். கவிழ்க்க துடிப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல கவிழ்க்க முடியாது. அப்படி ஒருவேளை உங்களுடைய முயற்சி வெற்றி பெறுமையானால் அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் இப்போ வந்த சீட்டு கூட திமுக வராது. விஜய் கூடுதலாக இடங்களை பெற்று ஆட்சி அமைப்பார். இல்லை யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு குழப்பம் இருக்கும். மறுபடியும் குடியரசுத் தேர்தல் வரும். மக்கள் ஒருபோதும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும். மக்கள் அதன் பிறகு திமுகவை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். இப்போ ஆட்சியை கவிழ்ப்பதில் திமுக காட்டக்கூடிய அந்த ஆர்வம் துடியாய் துடிக்கிறார்கள். மக்கள் மத்தியில் திமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற புரிதல் அவர்களுக்கு இல்லை. இதுதான் திமுக செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை என்று நான் பார்க்கிறேன். நிஜமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகள் பார்த்து நன்றி சார்.